சீக்கிரம் எல்லாரும் அங்க வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவ. சரி நான் தான் எடுத்து ஊத்துறேன். எல்லாம் கொலை விடுங்க கொலை விடுங்க. பிள்ளைலாம் இங்க வெளியே நின்றுக்கிட்டுவல. ஆமா, உள்ள எங்க இடம் இருக்கு, 4 பேர் தான் நிக்க இடம் இருக்கு. அதனாலதான் அதுவெல்லாம் வெளியே நின்றுகிட்டுவே. போதும்ல, இனிமே அந்த பிள்ளையை குளிச்சுட்டு வர சொல்லுவோமா? ஆமா போதும் போதும். எம்மா இனிமே நீ குளிச்சுட்டு வா என்ன? அத்தை 2 பட்ட தண்ணி ஊத்திட்டோம்ல, அதுக்கப்புறம் இனிமே நீ குளி. சரி சரியத்தானே சொல்லு. அது என்ன சரின்னு மொட்டையா பேசியது? சரித்த. சரி பரவாயில்ல இருக்கட்டும். பிள்ளை குளிச்சுட்டு வரட்ட நம்ம வெளியே இருப்போம். கூச்சப்படுவாள்ல எல்லாரும் முன்னாடியும் குளிக்க. ஆனா என்ன லட்சி நீங்க இதுல என்ன கூச்ச வேண்டி இருக்கு பொம்பளை பிள்ளைக்கு? நம்ம ஊர்ல எல்லாம் சடங்கான பிள்ளைல முன்னாடி எல்லாரும் சுத்தி நின்று பொம்பளை பிள்ளை எல்லாம் நின்று துணியை மாத்திர வரைக்கும் நின்று பார்த்துட்டு எல்லாம் சடை பின்னி பூவை வச்சுதான் வெளியே கூட்டு வருவாளுவ. அதுவெல்லாம் கூச்சப்பட்டுக்கிட்டா இருந்தா விளங்குமா? அதுதான் சம்பிரதாயம். எல்லாரும் நின்று எல்லாரும் முன்னாடி எல்லா துணியும் மாத்த கத்துக்கிடணும். இந்த மண்டபத்துல வச்சா நம்மளாம் நிக்கப்படாதுன்னா இருக்கு. அவளும் இடம் இல்லாம பட்ட பிள்ளைகள் வராண்டேன்னு உள்ள வெளியே நிக்காளுவ. நீங்க போங்கன்ட்டு நம்மளும் போயிட்டா எப்படி? அவளுக்கு துணி மாத்த ஹெல்ப் பண்ணாண்டாமா? இருங்க நான் துணியை மட்டும் வாங்கிட்டு வரேன். இல்ல வேண்டா, எல்லாரும் வெளியே போங்க, அப்பதான் நான் குளிப்பேன். யாரு அவ? நம்ம இருந்தா குளிக்க முடியங்க கூச்சப்படியா? வாங்க நம்ம வெளியே போவோம். அட என்ன லட்சு நீங்க? அதான் அவ குளிச்சுட்டு வாரேங்கல்ல, நம்ம வெளியே போய் பியூட்டி சென்டர்